நம்மோட நிழல் கூட நமக்கு உதவாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கான ஒரு சிறுகதை. ஒரு ஊரில் கஷ்டம் அப்படின்னு வந்தவங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு செல்வந்தர் இருந்திருக்காரு. பசின்னு யாராவது வந்தால் அவங்களுக்கு அரிசி பருப்பு அப்படின்னு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பாரு. மருத்துவ உதவிக்கு யாராவது பணம் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அவங்களுக்கு எல்லாமே கொடுப்பாரு. ஆனால் அவரோட மனைவி அவருக்கு அப்படியே நேர் எதிர். சரியான கஞ்சம். தன்னோட கணவர் ஏழைகளுக்கு இப்படி அள்ளி அள்ளி கொடுக்கறத பார்த்தா அந்த அம்மா, இப்படி நீங்கள் அள்ளி அள்ளி கொடுத்தா நம்மளும் இதே மாதிரி யார்கிட்டையாவது கையேந்த வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த செல்வந்தர் அதுக்கு, எனக்கு கடவுள் கொடுத்ததில் ஒரு பகுதியை தான் நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. அதை கேட்ட அந்த அம்மா சும்மா இருப்பாங்களா? எதுவாக இருந்தாலும் பட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன நடந்திருக்குன்னா, அந்த அம்மாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அந்த தகவல் இவங்களுக்கு சேர இவங்க 2 பேரும் அவங்க அம்மாவை பார்க்க புறப்படுறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து டிரைவர் வராமல் போக 2 பேரும் சுட்டு எரிக்கக்கூடிய வெயிலில் நடந்தே போகிறாங்க. வெயிலோட சூடு தாங்க முடியாமல் அந்த அம்மா தன்னோட கணவர்கிட்ட கேட்காங்க, இப்படி வெயிலில் என்னைய பாடாப்படுத்தி நடத்தி கூட்டிகிட்டு போகிறீங்களே, எங்கேயாவது நிழல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவர்கிட்ட எரிச்சலோடு கேட்குறாங்க. அதுக்கு அந்த செல்வந்தரோ, உன்னோட நிழல் உன் முன்னாடி தான் விழுது, உனக்கு நிழல் தான் வேணும் அப்படின்னா உன் முன்னாடி விழக்கூடிய இந்த நிழலில் ஒதுங்கி போகலாமே அப்படின்னு சிரிக்காமல் பேசியிருக்காரு. அதுக்கு அவரோட மனைவி அந்த அம்மா கேட்டிருக்காங்க, அவரவர் நிழலில் யாராவது ஒதுங்க முடியுமா, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு ஆத்திரத்தோடு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த செல்வந்தரோ, பாலும் பழமும் சாப்பிட்டு வளர்ந்த உன்னோட நிழலே உனக்கு உதவலை அப்படின்னா உன் பெட்டியில் பூட்டி வைக்கக்கூடிய பணமாக உனக்கு உதவ போகுது அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த வார்த்தைகள் அந்த அம்மாவோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா உண்மையை புரிஞ்சுக்கிட்ட அந்த அம்மா அவங்களோட கணவர் கூட சேர்ந்து அவங்களும் ஏழை மக்களுக்கு உதவ ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.